ஜெய் மகாகாளி. ஆனந்தம். சனாதன தர்மம் ஒரு வாழ்வியல் முறை. அது ஒரு மதமோ சமயமோ அல்ல. ஆனால் அதன்பின் வந்த இந்து மதம், புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க சங்கம் இவை அனைத்தும் சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளின் ஒரு சிலவற்றை சேர்த்து கொண்டே வளர்ந்து வருகின்றன. ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ஆபதாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. நமஸ்காரம். நமது இறைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 51க்குள் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். ஆரம்பத்தில் சுகபிரம்மம், அடுத்து புத்தர், பிறகு இயேசுபிரான். இவர்கள் வரிசையிலே அண்மை காலத்தில் கடவுள் என்ற பெரும் சக்தியை மிகவும் எளிய வார்த்தைகள் மூலம், சிறு சிறு உதாரண கதைகள் மூலம், ஆங்கிலத்தில் பேரபிள்ஸ், சிறுவர் முதல் பெரியவர் வரை புரிந்து கொள்ளும் வண்ணம் ஞானத்தை போதித்தவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் ஒப்பற்ற யோகி, ஈடு இணையற்ற ஞானி, இறைத்தத்துவ விஞ்ஞானி, சமயம் மற்றும் மதங்களை ஆராய்ந்து அவற்றின் ஓர்மையை உலகிற்கு எடுத்துச் சொன்னவர், நல்லிணக்க சக்கரவர்த்தி, மூட அன்பை தவிர்த்து தூய அன்பால் உலகை அரவணைத்தவர். நடப்பவை அனைத்தும் கடவுள் சித்தமே, அனைத்துக்குள்ளும் இருப்பது அந்த ஒரே கடவுளே. நல்லவற்றை போற்றுவதும் அல்லாதவற்றிலிருந்து விலகி இருப்பதும் அவர் நமக்கு காட்டிய நவீன வேதாந்த சமரச சன்மார்க்க சங்கம். ஆம், அவரும் ஒரு சங்கிதான், உண்மையான சனாதனி. போன 50ஆம் பகுதியிலே அவர் உணர்வுமயமான கடவுளை எந்தெந்த பாவங்களில் பாவித்து லயித்து அறிய முடியும் என்று கூறியிருந்தார். கடவுளை ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு ஒரு பிரேமை உடல் உண்டாகும். அப்போது பிரேமை கண்களும் பிரேமை காதுகளும் பிரேமை ஆண் பெண் உறுப்புகளும் உருவாகும். இவற்றின் மூலம்தான் கடவுளை காண முடியும், அவருடைய பேச்சை கேட்க முடியும், அவரோடு பேச முடியும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியதும் உறக்க சிரித்தார். ஆனால் குருதேவர் முகம் சுளிக்காமல், அந்த பிரேமை உடல் ஆன்மாவோடு கலந்து இன்புறுகிறது என்று தொடர்ந்து சொன்னதை கவனமாக கேட்கலானார். இனி நாமும் மிக கவனமாக கேட்போம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு ஏற்படாமல் இது கிடைக்காது. ஆழ்ந்த அன்பு உண்டானால் எங்கும் இறைமயமாக காணலாம். தீவிரமான காமாலை நோய் கண்டால் காண்பவை அனைத்தும் மஞ்சளாக தெரியும். அப்போது அவனே நான், அனைத்துள்ளும் இருப்பது அவனே என்ற உணர்வு உண்டாகிறது. பிரேமை போதை அதிகமாகிவிட்டால் நானே காளி என்கிறான் குடிகாரன். பிரேமை பித்தில் கோபியர்கள் தங்களை கண்ணனாகவே பாவித்தனர். இரவு பகலாக இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் எங்கும் எப்போதும் எதிலும் அவரை காணலாம். தீபத்தின் சுடரை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தமையானால் பிறகு பார்க்கின்ற திசைகளெல்லாம் அதே தீபச்சுடரை காண்கிறோம் அல்லவா? அந்த சுடர் நிஜமல்லவே என்ற எண்ணம் மாவுக்கு தோன்றியது. பிறர் மனதை அறிபவரான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், உணர்வுப் பொருளை சிந்திப்பவன் ஜடமாக மாட்டான். இறைவனை அதிகமாக சிந்தித்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிவநாத் என்னிடம் ஒரு முறை கூறினார். அதற்கு நான் அவரிடம், என்ன, உணர்வுமயப் பொருளை சிந்திப்பவன் உணவற்றனாய் விட முடியுமா என்ன என்று கேட்டேன். புரியுது சுவாமி, நிலையற்ற எதையும் சிந்திப்பது போன்றது அல்லவே இது. இறைவன் நித்திய உணர்வு வடிவனன். அவரில் மனதை செலுத்துபவன்
ஏன் உணவளிக்க வேண்டும்? அன்பர்களே, பாருங்கள், இப்போதும் நமது வீட்டில் உள்ளவர்கள் கடவுளிடம் அதிக பக்தி உள்ளவர்களை பார்த்து, இப்படியே இருந்தால் நீ பைத்தியமாகி விடுவாய் என்று கூறுவதை கேட்கிறோம். ஆனால் அது உண்மையல்ல. முறையற்ற பக்தி, போலியான பக்தி செய்பவர்கள் அவர்கள்தான் தங்கள் உணர்வை இழப்பார்கள். உண்மையாக கடவுளை நேசிப்பவர்கள் ஒரு காலமும் உணர்வெழுந்த பைத்தியமாக, சோம்பேறியாக ஆக மாட்டார்கள். அவர்கள் உயிர்ப்பு நிலையில் மிகுந்த உற்சாகமாக இருப்பார்கள். சுத்த அறிவே சிவம். மங்களமாக இருப்பதே அனைத்தும் சிவம். திருச்சிற்றம்பலம்.